நெல்லை மாவட்டம் மானூர் அருகே 90 வயது மாமியாரை கொலை செய்ததாக 58 வயது மருமகளை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கின கேட்கலாம். ராமசுந்தரம், என்ன காரணமா சொல்லப்படுது இந்த கொலைக்கு? மேலும் விவரங்கள் என்ன? நெல்லை மாவட்டம் மானூர் அடுத்த கம்மாளன்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெள்ளையம்மாள். இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளார்கள். இவரது கணவர் ஒரு 45 வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார். மகனுக்கு திருமணம் முடித்து மகனோடு இவர் வாழ்ந்து வந்தார். மகனும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார். மாமியாரை மருமகள் தான் வைத்து பராமரித்து வந்திருக்கிறார். மூதாட்டிக்கு 91 வயது ஆகிறது. அந்த மூதாட்டியினுடைய மருமகள் வசந்தா தொடர்ந்து பகுதியில் உள்ள கூலி வேலைக்கெல்லாம் சென்று அந்த குடும்பத்தை பார்த்து வந்தார். மாமியாரும் மருமகளும் தொடர்ந்து ஒரே வீட்டுல இருந்து வந்த நிலையில தொடர்ந்து மாமியார் எப்போது பார்த்தாலும் மருமகளை திட்டிக் கொண்டிருப்பதும் அவதூறான வார்த்தைகள் பேசுவதுமே இருந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில தான் நேற்று முன்தினமும் இதே போல சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல மனமுடைந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு மனமுடைந்ததுல மருமகள் அங்கிருந்த அந்த அருவாளை வைத்து மாமியாரை வெட்டிவிட்டு மாமியார் ரத்த வெள்ளத்தில் அங்கு உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து எதுவுமே நடக்காதது போல வீட்டில் குழந்தைகளோடு படுத்து தூங்கியிருக்கிறார். இந்த சூழல்ல தான் காலையில் எழுந்து பார்த்த போது மாமியார் உயிரிழந்திருப்பதாக அப்பகுதியில் உள்ள இடங்கள்ல தெரிவித்திருக்கிறார். போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல் தெரிவித்தவுடன் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு உடலை கைப்பற்றி விசாரணைக்காக எடுத்து சென்றார்கள். மருமகளிடம் தொடர்ந்து கேட்டபோது, அந்த வசந்தாவிடம் தொடர்ந்து கேட்டபோது போலீசாரிடம் முன்னுக்கு பின்னான தகவல்கள் தெரிவித்த சூழல்ல சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றார்கள். இந்த நிலையில தான் கொலை செய்தேன் என்பதை உறுதி செய்து போலீசாரிடம் தகவல் தெரிவித்த நிலையில தற்போது வசந்தா கைது செய்யப்பட்டிருக்கிறார். உடலும் உடற்கூறாய்விற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உடற்கூறாய்வு முடிந்தவுடன் உறவினரிடம் ஒப்படைப்பதற்காக வெள்ளையம்மன் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வசந்தா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.